Hi friends, Assalamu alaikum and welcome back to Hira's சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே சமயம் டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்ல டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டர் நல்லா உருகட்டும். அதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தாளிச்சிக்கலாம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு நம்ம எப்படி வெங்காயத்தை செவக்க வறுக்கிறோமோ அதே மாதிரி இந்த கிரேவிக்கும் நம்ம செவக்க வறுத்துக்கலாம். ஏன்னா இது நல்ல கலராகவும் இருக்கும், நல்ல வாசனையும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். 2 பச்சை மிளகாவை நான் 2ஆக கீறி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாகவே இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த சிக்கன் நல்லா சுருள வதக்கணும். சிக்கன் வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் இதிலே நல்லா குக் ஆகட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பொதுவாக மட்டன், சிக்கன், பீஃப் இதிலலாம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் விடும். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கனில் தண்ணி சேர்க்கவே இல்லை, ஆனால் தண்ணீர் விட்டு வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். 4 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். இதில் காரம் எதுவும் இருக்காதுங்க, அதனால தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது நல்ல கலர் கொடுக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அது 1லேருந்து 1.5 டீஸ்பூன் போல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம தக்காளி கூடவே சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் இந்த சிக்கனும் மசாலாவும் நல்லா ஒன்று போல் கலக்கிறதுக்காக இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வேகலாம் போகணும், அதனால தான். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 3 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியாகிருக்கும். நல்லா பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப்பு தயிர் எடுத்து நல்லா அடித்து விட்டு சேர்த்துருக்கேன். தயிரில் எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேருங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இதை ஏன் சேர்க்குறோன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், அதனால தான் இதை சேர்க்குறோம். சிக்கன் ஆல்ரெடி 1/4 வெந்துருச்சு, அதனால் நம்ம தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த சின்ன கப்பால் 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க.
எனக்கு கொஞ்சமாக உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான விஷயந்தாங்க இருக்குது. அதாவது ஆனியன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது, சிக்கன் ஆயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிறது, இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக இதையே ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டானது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நமக்கு இந்த கிரேவி தயாராகிடுச்சிங்க. கடைசியாக நம்ம மல்லி இலையும் 1 டீஸ்பூன் பட்டரும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி நமக்கு வீட்டிலே தயாராகிடுச்சிங்க. இதுக்காக நம்ம கடைகளுக்கு போய் சாப்பிட்ணுன்னு எந்த அவசியமும் இல்லை. ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.